பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்துருக்குது அடிச்சிடுது. இப்போ பாருங்கள் அவங்க கல் மேலே போடுவாங்க. இப்போ இது ஆயிலெல்லாம் தடவ மாட்டாங்க அவங்க, ஆயில் போட மாட்டாங்க அவங்க. ஆனால் ரொம்ப வேலைங்க இதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு. ஆனால் ரொம்ப வேலை. வாட்டர் தான் ஊற்றுறாங்க, நீங்கள் ஆயில் ஊற்றுறாங்கன்னு நினைக்காதீங்க. வாட்டர் நான் ரொட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாச்சும் மைதா. இது வந்து கான் ஆகிறதுக்கு முன்னாடி வரும்ல, அது தமிழில் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. ஜவ்வாரை ஏதோ சொல்லுவாங்க. எஸ், ஜவ்வார் தான் அந்த மாதிரி. இது பார்த்தீங்களா? இப்போ இது மேலே கூட வாட்டர் தெளிப்பாங்க. தெளிக்க மாட்டிங்களா? ஓகே, போட மாட்டாங்களா? ஆனால் சம்டைம் போடுவாங்க. சில பேர் துணியில் வச்சு கொஞ்சம் ஈரம் பண்ணுவாங்க, ஏன்னா அது சுடுற வரைக்கும். நமக்கு வேணால் எடுத்ததுக்கப்புறம் பட்டரு இல்லை நெய் கூட தடவிக்கலாம். பிடிச்சவங்களுக்கு, பிடிக்காதவங்களுக்கு அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து கத்திரிக்காய் பொரியல், அன்றைக்கி நான் கொத்தவரக்காய் இது பண்ணால ஃப்ரை, அந்த மாதிரி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ்ஷு, அது மாதிரி நிறைய இது. ஆனால் ரொம்ப விரும்பி டபா ஸ்டைல்லாம் இதில் தான் பண்ணுவாங்க. டபாலெல்லாம் இந்த மாதிரி தான். அது பாருங்களேன், அவங்க இன்னும் நடிக்கிறாங்க கையில தான். இது ரொம்ப கஷ்டங்க நமக்கெல்லாம் பண்ணுறதுக்கு. திருவிட்டுங்களா? இல்லை, இது வந்து ஒட்டுது. ஏன்னா ஈரம் பண்ணியிருக்கிறாங்களே, அதனால எடுக்க வராது. அதுவே தானாகவே வரும். அவங்க அது முடிக்கிறதுக்குள்ளே அது வந்துடும். அவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் வராது. அதாவது ஆனியனும் கார்லிக்கு, ஜீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் நச்சுட்டு, இல்லை மிளகாத்தூள் போட்டு ஒரு இடிச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது கூட தொட்டி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதுக்கும் நிறைய பேர் அப்படி தான் சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் ராயல்சீமா, கர்நாடகில் எல்லாமே வந்து பாருங்கள் எவ்வளோ சரியான ஃபுட்டுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்த்தி. இது பார்த்தீங்களா? கரெக்டாக ஈவனாக இதாகிடுச்சு. இப்போ இது போட போகிறாங்க அவங்க வந்து. நெக்ஸ்ட்டு இது போட போகிறாங்க அவங்க. ஒரு ரோட்டி நம்ம இந்த மாதிரி அதாவது இங்கெல்லாம் எப்படின்னா 2 ரொட்டி இது வச்சுப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சோண்டு ஒரு கப்பு ரைஸ் வச்சுப்பாங்க. பருப்பு தால் கூட நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து. அண்ணல் அடிக்குது, எப்படி தான் பண்ணுறாங்களோ இதெல்லாமே வந்து. நம்ம சாப்பிட்றது ஈஸியாக உட்காந்து சாப்பிட்டுடுவோம். பட் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். பாருங்கள் இப்போ பாருங்கள். இப்போ அது மேலே வந்து தண்ணி தெளிப்பாங்க. இப்போ அது மேலே தண்ணி தெளிக்கிறாங்க. பாருங்களேன், சரி துணி வச்சு தடவலாம். இவங்க வந்து அப்படி தெளிக்கிறாங்க. ஒவ்வொரு வெரைட்டி. ஒன்று இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும், ஒன்று அதுக்குள்ளே அங்கே வந்து ரெடி பண்ணுவாங்க அவங்க. இந்த பக்கம் இதாகிட்டு இருக்கும், இந்த பக்கம் ஒன்று பண்ணுவாங்க.
அப்புறம் இங்கே எடுத்து வச்சுடுவாங்க. இப்போ திருப்புறாங்க பாருங்கள். பாருங்கள், பாருங்க. இது வந்து ஃபிஷ் குழம்பு. இதோட ஜொன்ன ரொட்டை சொல்லுவாங்க, அதான் ஜவாரி ரொட்டை. ஆனால் இதில் இன்னொன்று இருக்குதுங்க, என்ன தெரியுங்களா? இது காத்தோட்டமாக வச்சிட்டாமன்னா எப்படி இருக்குமன்னா ஒரு மாதிரி என்ன அட்டை மாதிரி ஆகிடும், கல்லாட்டம் ஆகிடும். ஆனால் அது கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. மாதிரி காஞ்சிச்சன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். ஆனால் அது கூட என்னென்னா பிச்சுக்கிட்டி குழம்புல வந்து ஊற வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நாக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதுவும் சாப்பிட்டு பார்த்து இதுவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? என்னன்னா சிரிக்கிறாங்க இவங்க தெலுங்குல, நான் தமிழில் சொல்கிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ரொட்டியோட ஹெல்த்தி ஃபுட் இது, ஸ்டமக்கு எது பண்ணாது, நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், சாப்பிடுங்க.